அப்பா 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 என்ன டிராஃபிக்கு! இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. இவன் வேறு முடிச்சிருக்காளான்னு தெரியலையே. சரி, டேபிள் என்ன வச்சுருக்கா? ஆப்பிள் இருக்குது. ரைட்டு, உள்ளே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரூமுக்குள்ளே வந்து ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்கலாம். ஏய், என்ன நீ இவ்வளோ நேரம் ஆச்சு தூங்காமல் உட்காந்துருக்க? தெரியுதுடி, நான் லேட்டு தான், அதுக்காக இப்படி பார்க்காத. ஆனால் அதுக்குன்னு இப்படி வெயிட் பண்ண வேணாண்டி, என் பாசக்கார பொண்டாட்டி. என்னாச்சு? உன் மூஞ்சி சரியில்லை. ஏய், அப்புறம்லாம் சொல்ல வேண்டாம், இப்போ சொல்லுவா. பரவாயில்ல, நான் மூஞ்சினா அப்புறம் கழுவிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதெல்லாம் சாப்பிட்டேன், டின்னர் சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு நீ சாப்பிட்டியா சொல்லு. என்ன சாப்பிட்ட? சிறப்பு. என்னாச்சு? எனக்கா? ஐ ஹேட் அ டயர்ட் டே. கொஞ்சம் கடுப்பான நாள்னு வையன், கம்பைன்டு வித் டயர்ட்னஸ், ஃபிசிக்கலி கேவலமான ஒரு டிராஃபிக் வர்றப்போ எரிச்சல் ஆயிடுச்சு. பேசாமல் வண்டியிலே தூங்கிடலாங்கிற மாதிரி மூட் ஆகிடுச்சு எனக்கு சத்தியமாக. நீ முதல்ல சொல்லு, இன்னும் தூங்காமல் இந்த நேரம் வரைக்கும் ஏன் முடிச்சிருக்க? உடம்பு நம்ம தானே பார்த்துக்கணும். எப்போயும் தூங்கிடுவதானே, இன்றைக்கி ஏன் முடிச்சிருக்க? சம்திங் எல்ஸ் இஸ் ராங். அதான் கேட்குறேன், என்னாச்சு சொல்லு. எனக்கு தெரியும் நீ டயத்துக்கு தூங்கிடுவ யூஸ்வலாக. வாட் ஹேப்பன்? என்ன, எய்த்து வீட்டுக்காரம்மாவோட மாமியார் வந்துட்டு போனாங்களா சாயந்தரம்? காலை கிளம்புறப்ப சொன்னேன் ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு. என்ன சொல்கிறாங்க? அவங்க மருமகளை வந்துட்டு உன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போகிறாங்களா? ஏன், எய்த்த வீட்டில் தானே இருக்குது அவங்க மருமக, அதுக்கிட்டே சத்தம் போட்டு பேச வேண்டியதானே? உனக்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? நீ அவங்களுக்கு மருமக. ஓ, நீ வந்து அமைதியாக கேட்டுக்கிற, உன்னை மாதிரி இருக்கணும், நீ ஒரு அருமையான பொண்ணு, இந்த மாதிரி என் மருமகள் இல்லை அப்படின்னு சொல்லி உனக்கிட்ட புலம்பிட்டு போகிறாங்களா? இதெல்லாம் டூ மச். சரியா? புலம்புனா வேற கதை. அவங்க மருமகளை திட்டுற மாதிரி உன்னை திட்டினாங்கன்னா சொல்லு, அவ்வளோதான். சும்மா சங்கரத்துலேயே சாலா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது செஞ்சு விட்ருவேன். விளையாட்டுக்கு சொல்லடி, அவங்க யாரும் உன்னை திட்டுறதுக்கு? ஏதாவது சொன்னாங்களா? நோ ரைட். வாட் அபவுட் ஹர் டாட்டர் இன்லா? இல்லையா ஊரில்? டியூஷன் வந்து கூட போயிருக்காங்களா? அந்த கேப்பில் உன்கிட்ட வந்து பேசியிருக்கிறாங்க, எல்லாம் புலம்பியிருக்கிறாங்க. நீ எதையும் மண்டையில் ஏற்றிக்காதப்பா, சரியா? உனக்கு என்ன, உங்கள் அம்மா வரணுமா இங்கே? உங்கள் அம்மா மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அப்புறம் என்ன, அவங்க உன்னை திட்டமும் இல்லைங்கிற? இல்லை எங்கள் அம்மா வரணுமா உனக்கு, அவங்க மாமியார் வந்திருக்க மாதிரி? ஆட சரி. அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன பிளான் வச்சுருக்க நீ? யூஸ்வல் தானே. சரி, நாளைக்கு மத்தியானம் நம்ம லஞ்ச் வெளியே போகலாம். ஆமாம், ஒர்க்கிங் டே தான். இப்போ என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்லிக்கலாம். என் பொண்டாட்டி இப்படி சோகமாக இருக்கா, என்னன்னே தெரில, புள்ள எதுவும் சொல்ல மாட்டேங்குது. நாளைக்கு சும்மா ஒரு லஞ்ச் அவுட்டிங்கை போடுவோம். எதுவும் சமைக்காது, சரியா? காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். நீ தூங்கு, ரெஸ்ட் எடு. இவ்வளோ நேரம் முடிச்சிருக்க. ஏதாவது சொல்கிற மூட் வந்துச்சா என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு? லைக், ஏன் எனது மனைவியின் முகம் இப்படி வாடி போயிருக்கிறது அப்படின்னு. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்க மாதிரியும் இருக்குது உன் முகத்தை பார்க்கல. சரி, தண்ணி குடி. செம டயர்டடி எனக்கு. ஆமாம், நான் சீக்கிரமாகவே முடிச்சிடலான்னு நினச்சேன் இன்றைக்கி. அவன் ஒருத்தன் காலையிலேருந்து வேறு ஏதோ ஒரு கம்பெனி மீட்டிங்கில் போய் உட்காந்துட்டு மத்தியானத்துக்கு மேலே வந்து 3 மணிக்கு லஞ்சு சாப்பிட்டுட்டு என்ன அப்படியே 2 மணி நேரம் அவன் சீட்டில் உட்காந்தே தூங்கிட்டு, இந்த எம்டியை தான் சொல்கிறேன்,
அதுக்கப்புறம் 5:30 மணி 6 மணிக்கு வந்து வாங்க போய் பார்க்கலாம், ஒரு மீட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா ஹெட்டையும் கூட்டி உட்கார வச்சு போட்டு ஐயோ ஐயோ ஏன் கேட்குற. ஆக்சுவலாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வந்து 6 மணிக்கு மெடிக்கல் மெடிசின் சொல்லிட்டு கிளம்பிடலான்னு நினச்சேன். அப்புறம் இந்த ஆளையே பிடிக்க முடியல. எனக்கு வேறு கொஞ்சம் பாயிண்ட் சொல்ல வேண்டியது இருந்துச்சு அந்த ஆள்கிட்ட. அப்புறம் லீவ் வேறு கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதான் இந்த லீவு தாண்டி, அதாவது இந்த இயர்லி லீவ் ஒன்று தருவாங்கல்ல, ஹாலிடே மாதிரி மொத்தமாக எடுத்துகிட்டு ட்ரிப்பு போகலாம், ஃபேமிலி ட்ரிப்புன்னு சொல்லி வச்சுட்ருந்தேன். அதுக்கப்புறம் கேட்டேனாவா, கேட்டுட்டாலும் அப்படியே கேட்குறதுக்கு அப்படியே டைம் இருந்துச்சாக்கும். அதனால அப்படியே கரெக்டாக டின்னர் டைம் வரைக்கும் போட்டு இழுத்தடிச்சிட்டான். டின்னருக்கும் எல்லோருக்கும் அங்கேயே ஆர்டர் பண்ணிடலாம்னு சொல்லி ஆர்டர் பண்ணி எல்லாம் உட்காந்து வளவலன்னு பேசிக்கிட்டே சாப்பிட்டு அவன் கிளம்பி போயிட்டானுங்க. கடைசியில் நான் தான் கதவு போட்டுட்டு வர மாதிரி வாட்ச்மேனோட மோசமாக. கேட்கலடி, இன்னும் லீவுக்கெல்லாம் கேட்கணும்டி. எங்கே போகலாம் பிளான் பண்ணிட்டியா? இந்த மாதம் இல்லை தெரியுது, அதுக்கு இன்னும் கொஞ்சம் மாதம் இருக்குது தான். இருந்தாலும் ஒரு வேளை நான் லேட்டாக வந்தனால தான் உனக்கு டிஸ்டர்ப்டாக இருக்கியா நீ இன்றைக்கி? இல்லை, எப்போயும் நான் ஒரு லேட் டைம் வருவேன், அப்படி முழிச்சிருக்க மாட்டேன். வில் பி வெரி கம்ஃபர்டபுள், யூ வில் ஃபால் அஸ்லீப். இன்றைக்கி ஆனால் நீ அப்படி இல்லையே, ஏதாவது சொல்லணும்னு நினச்சி உட்காந்துருந்தியா? சரி, எனக்கு அது ஷுவராக தெரியல, பட் இருந்தாலும் இன்றைக்கி ஒன்று அவ்வளோ நேரம் உட்கார வச்சுட்டேன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இஃப் இன் எனி வேஸ் அது உண்மையாலே உன்னை பாதிச்சிருக்குன்னா என்னை மன்னிச்சிரு, சரியா? கொஞ்சம் நான் சீக்கிரம் வர்றேன் இனிமேல். என்ன லேட் ஆனாலும் I will focus on coming back early, like not too late. At the max I will try to catch up the late time. நீ ஒன்றும் டிஸ்டர்பே பண்ணல இன்றைக்கி. நீ ஃபோன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீ கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம்ல, ஏதாச்சும் கூப்பிட்டு பேசு, சரியா? ஈவினிங் வந்து அந்த மீட்டிங்கில் இருந்தனால தான் நான் அட்டென்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் உனக்கு கூப்பிட்டா உனக்கு காலே கனெக்ட் ஆகலை. இவனுங்க வேறு நல்லா கட்டி வச்சுருக்கானுங்க வீடு, அப்பார்ட்மெண்ட்ஸுங்கிற பேரில். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் மூளைக்கு மூலையில் தான் வந்துட்டு டவர் வருது, ஒரு மூலையில் டவரே வரல. என்னத்தான் சொல்கிறது? பேசாமல் நம்ம லேண்ட்லைனுக்கு போட்டுடலாமா? இல்லை அந்த அவங்க தான் ஃபைபர் கொடுத்துருக்காங்கல்ல, அதோடய சேர்த்து லேண்ட்லைன் ஒன்று போட்டுவிடலாம். என்ன சொல்லிட போகிறாங்க, அதுக்கு இதுக்கு வரும்னு நினைக்கிறேன் டி கனெக்ஷனு. ஒரு ஃபோன் பாக்ஸை வாங்கி போடணும், அவ்வளோதான். அது நீ ஃபோன் நம்ம ஹாலில் வச்சுக்கிட்டா நீ வந்து எடுப்ப தானே, நீனும் கால் பேக் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஏன்னா அந்த அந்த பில்லே வருது, அந்த லேண்ட்லைன் நம்பர் மாதிரி தான் போட்டு வருது, அதுக்கு கால் சார்ஜ் சம்திங் வருது. யூஸ் பண்ணிட்டு போகலாம். நாளைக்கு அவர்கிட்ட பேசுவோம். அதை பையன்ட்ட ஃபோன் பண்ணி பேசுவோம். அதெல்லாம் ஞாபகப்படுத்து, சரியா? சரி, தள்ளி உட்காரு. அட உட்காரு தள்ளி. என் கை கொடு. என் கை மேலே வை. சரி, சொல்லுங்க, என்னாச்சு? என் கண்ணை பாருங்க, ஏன் சோகமாக இருக்கா? உண்மையிலாம் லேட்டாக வந்தது உனக்கு கோவமா? வேற என்னாச்சு? ஓ, உன்னோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் கால் பண்ணியிருந்தாங்களா? ஓகே. she got promotion. nice, right? ஆப்வியஸ்லி நீ ஒன்றும் நெகட்டிவாக பேசியிருக்க மாட்டேன், நல்லா பாசிட்டிவாக வாழ்த்தி தானே பேசியிருப்ப அவங்களுக்கு. சூப்பரு அப்படின்னு. ஓ, மாதம் பிறந்தா 1.5 லட்சம் சம்பாத்தியமா? இப்போது இதுக்கு முன்னாடி இந்த பொசிஷன் என்ன கொடுத்தாங்களா? 80,000. சரி, அதுக்கு என்ன ட்ரீட் கொடுக்க போகிறாங்களா அவனை கூப்பிட்டு? எத்தனை பேர் டச்சில் இருக்கீங்க நீங்கள்? ஒரு 3 பேர் தானே. அப்புறம் என்ன? வீடியோ கால்லையா பேசுனீங்க சாயந்தரம்? ஓகே. ரொம்ப சீன் போட்டாங்களா? அதான் உனக்கு அப்செட் ஆகிடுச்சா? இல்லை நீ வேலைக்கு போக முடியல அந்த மாதிரி எதுவும் யோசிச்சிட்டியா என்ன? எனக்கு புரியல, அதான் கேட்குறேன். நான் உன்னை எப்பயுமே போன்னு தான் சொல்லியிருக்கேனே. அப்படி எதுவும் அப்செட் ஆனியா? சோகமாயிடுச்சா? நீ ஹாப்பியாக தானே இருப்ப. அப்புறம் என்னாச்சு? ஓ, ஓகே.
ஆமாம் 3 பேரும் வீடியோ கால் இருந்தப்போ இந்த ப்ரமோஷன் வாங்கின பொண்ணு ஹஸ்பண்ட், அதாவது என்னோடய சேலரி, மந்த்லி சேலரி கேட்டாங்களா? அதே மாதிரி அந்த இன்னொரு பொண்ணோட ஹஸ்பண்ட் சேலரி கேட்டாங்களா? ஓகே. ஏன் அவங்க விளையாட்டுக்கு சும்மா வம்பிழுத்துருப்பாங்க, சும்மா சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காத. இப்போ என்ன நானும் மாதம் பிறந்தால் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கணுமா உனக்கு? எதுக்கு கம்பேர் பண்ணுற? என்ன இந்த ஃப்ரெண்டு இவங்களும் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, ஹஸ்பண்டும் ஒரு 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? 4 இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்ன இவங்க தானே இது. வாழ்க்கையில் நிம்மதி இருக்கா அவங்களுக்கு? கொஞ்சம் லாஜிக்காக யோசிப்பா நீ. நம்மளுக்கு எத்தனை இஎம்ஐ இருக்குது சொல்லு? அப்புறம் ஒன்று கூட இல்லை தானே, எல்லாமே செட்டில் பண்ணிட்டோம்ல. மாதம் வர 80,000 எங்கே போகுது? தாராளமாக செலவுக்கும் மெடிக்கலுக்கும் சேவிங்ஸுக்கும் போகுதில்ல. அப்புறம் என்ன, வீடும் சொந்த வீடு தான் நம்ம. அப்புறம் என்ன உனக்கு? அவங்க 1.5 லட்சம் வாங்கியும் எல்லாம் இஎம்ஐயில் போயிருப்பா அவங்களுக்கு. சும்மா ஒரு பெருமைக்கும் அவங்ககிட்ட விளையாட்டாக தான்ப்பா அதுவும் சொல்லியிருப்பாங்க. அவங்க ஒன்றும் அவ்வளோ வன்மமாக இருக்கிற ஆள் மாதிரிலாம் எனக்கு தெரியல. வன்மமாகவே இருந்துட்டு போட்டோம். ஆனால் அவங்களுக்கு செலவு இருக்குல்ல, நீ அதை புரிஞ்சுக்க. நீயே அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி அப்செட் ஆகுற. உனக்கு வேலைக்கு போகணுமா? சரி அப்ளை பண்ணலாம். ஜாபு கேட்கணுமா? எங்கேயாச்சும் நான் கேட்க ட்ரை பண்ணுறேன். அதுவும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. யூ வாண்ட் பி த குட், வெரி ஸ்வீட், கைண்ட், லவ்வபிள், ஹாப்பியஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் ஃபார் மீ. எனக்கு தெரியும். அப்புறம் என்ன? ஸோ ஷோல்டரில் தலையை வச்சு உன்னைய இப்பெல்லாம் அப்செட் ஆகாது சரியா? அதான் சோகமாக இருந்துச்சா என் பொண்டாட்டி? நான் லாஜிக்காக சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? வேற கண்ணுக்காத. அவங்களும் விளையாட்டாக தான்ப்பா சொல்லியிருப்பாங்க. நீ வேறு இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் கம்பேர் பண்ணாதப்பா. உனக்கு எங்கேயாவது போகணுன்னா சொல்லு, நம்ம எதாவது பண்ணுவோம் கம்பேரிட்டிவாக. நீ எதாவது சீன் பண்ண அவங்கள்ட்ட நினைக்கிறியா? இல்லை அப்படிப்பட்ட ஆளே நீ கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். இருக்கிறது எவ்வளோ எக்கனாமிக்காக யூஸ் பண்ணி நல்ல ஒரு லைஃப் லீட் பண்ணணும்னு நினைக்கிற ஆள் நீ. அனாவசியமாக யூஸ் பண்ணி செலவு பண்ணுற ஆள் கிடையாது. சொல்லப்போனால் நிறையா செலவு பண்ணுறதில் என்னோட மெச்சூர்டாக நீ தான் பணத்தை ஹேண்டில் பண்ணுவேன். அப்புறம் என்ன, நம்ம எல்லாமே கரெக்டாக தானே வச்சுருக்கோம். ஒரு கிரெடிட் கார்டு கூட நம்ம வச்சுக்கல கரெக்டாக. சில பேர் கிரெடிட் கார்டு பாயிண்ட்டு தந்து அதில் நீங்கள் நிறையா கேஷ் ஏர்ன் பண்ணலாம்லாம் சொல்லி ஆசையை காட்டுறாங்க. நம்மளுக்கு தேவையே இல்லையே. இருந்துச்சுன்னா பார்த்துக்குவோம். சும்மா வர்றது கிடைக்கிது ஆகுன்னு எதையாச்சும் வாயை பிளந்துக்கிட்டு போய் எல்லாத்துக்கு பின்னாடியும் தொங்கிட்டு அலையக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். புரியுதா? உனக்கும் புரியும். நீனும் கிட்டத்தட்ட இந்த மைண்ட் செட் தான். அப்புறம் என்ன, எங்கேயாச்சும் லக்ஸரியஸான இடத்துக்கு போகணுமா உனக்கு? இல்லை அது இருந்தால் நீ என்கிட்ட சொல்ல போகிறேன், நானும் கூட்டிகிட்டு போகிறேன். அப்புறம் என்ன, நம்ம பேசிக்கலி வி ஹாவ் அ வெரி குட் கனெக்ட் அண்ட் தேங்க்ஃபுல்லி வி ஹாவ் அ குட் ஒரே மாதிரியான எண்ணங்கள் கொண்ட ஒரு கணவன் மனைவியிடம் அமைஞ்சிட்டோம். ஓகே, அதர்வைஸ் இட் இஸ் குவைட் டஃப் டு சர்வைவ் இன் திஸ் மாடர்ன் வேர்ல்டு. கம்பேரிங் சோஷியல் மீடியாவில் பார்க்குற வீடியோஸ் அண்ட் அதில் வர்ற கம்பேரிசன், ஐயோ சீரியஸாக என் கலீகோட ஃபேமிலி கதையெல்லாம் கேட்கல. we are the best couple தெரியுமா? அப்புறம் என்ன, சரி we have everything enough சரியா? அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு அது தேவைப்படுது. ஆனால் அது தேவைப்பட்டுமே அவங்க எப்படி ஃபினான்ஷியலாக ஹேண்டில் பண்ணுறாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஓகே, சரிங்க, சூப்பர். இப்போ தூங்கலாமா? என்ன படு, பிளாங்கெட்டு. தலைவலி இருக்கா? நான் போயிட்டு இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஆப்பிள் டேபிளில் வச்சுருக்கல, நான் சாப்பிட்றேன் கட் பண்ணி. நானே சாப்பிட்றேன், நீ பாடு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானே தோல் சீவி சாப்பிட்டுக்கிறேன். இப்போ நீ பாடு. உனக்கு தலைவலிக்குதா சொல்லு, என்ன அமுக்கி விட்றேன்னா? இல்லையா? சரி இப்போ தூங்கு. நாளைக்கெல்லாம் பார்த்துக்கலாம்.
இவ்வளோ நேரம் முடிச்சிருக்கா. காலையில் நானே பிரேக்ஃபாஸ்ட்டு ஏதோ செஞ்சு சாப்பிட்டு கிளம்புறேன். நீ காலைலாம் சீக்கிரம் எந்திரிக்க வேண்டாம் நாளைக்கு. மத்தியானம் நான் சொன்ன மாதிரி வெளியே போகலாம் லஞ்ச். ஓகே, ஒழுங்காக எந்த ஹோட்டலில் என்ன இடம்னு சொல்லிட்டு பார்த்து வை. 11 o'clock போல் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சி விடு எந்த லொக்கேஷன். நான் அங்கே வந்துடுறேன், நீனும் அங்கே ஒரு 12:30 போல் வர மாதிரி. அது என்ன டைமிங் நான் அப்போ சொல்கிறேன். பட் 11க்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எந்த ஹோட்டல் போகிறோன்னு. சரியா? தலைவலி இல்லையே, இருந்தால் சொல்லு. சரி, இப்போ தூங்க. குட் நைட்.